இன்னைக்கு வந்து சேமியா வச்சு தான் இன்னைக்கு லஞ்ச் கட்ட போகிறோம். சேமியா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா வந்து வெறும் கடாயில், அதாவது எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறும் கடாயில் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் தான் சேமியா குலையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நேரடியாக போட்டால் சுட சுட சாப்பிடும்போது ஓகேவாக இருக்கும். அப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நல்லா குழையாமல் நல்லாவும் பிசு பிசுலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வாங்க சேமியா தாளிச்சிடலாம். கொஞ்சமாக சேமியா வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாளிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தாளிச்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ, நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் 2 தக்காளி அவ்வளோதான் போட்டேன். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்தோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கணும்னா இது கூட நம்ம உப்பு போட்டுட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து சில நேரம் கடாயில் ஒட்டும் இல்லையா, நீங்கள் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா கண்டிப்பாக கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா இதுவாக வரும். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இந்த டைமில் இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் வந்து பாக்கெட் மசாலாலாம் எதுவுமே, கரம் மசாலா அது எதுவுமே வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மஞ்சள் கூட விரலி மஞ்சள் வாங்கி மிக்சியில் நுணுக்கிக்குவேன். இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது கரம் மசாலா சேர்த்துனீங்கன்னா லேட்டானாலும் முட்டையோட அந்த ஸ்மெல்லு வந்து இருக்காது. முன்னாடியே கரம் மசாலா சேர்க்கறதோட முட்டை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் போடுற மாதிரி கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஒன்று நிறைய முட்டை வேணான்னு சொன்னதுனால 2 போடலாம் நினச்சி கடைசியில் ஒரே ஒரு முட்டை தான் போட்டேன். இப்போ வந்து வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா சேமியா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். வெறும் தண்ணி ஊற்றி கொதிக்கணும்னா அது ரொம்ப இதுவாகும். இந்த மாதிரி வறுத்த சேமியா இது பண்ணிவிட்டு நீங்கள் சுடுதண்ணியும் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லாவே உதிராக இருக்கும். ஆனால் நம்ம எடுக்கும் போது ரப்பர் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரப்பர் மாதிரியும் இருக்காது, ரொம்ப குழைவாகவும் இருக்காது. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக தண்ணி வத்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சூப்பராக வாசனையாக நல்லா ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது. புதினா இருந்து போட்டோம்னா